ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் பிரவீன். நாம இன்றைக்கி வந்து நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஒரே ஒரு சாரி மட்டும் சொல்லிக்கிறேன் கைஸ். நான் வந்து வேலைக்கு வந்துட்டேன் கைஸ். அதனால தான் என்னால் சரியாக வீடியோ அப்லோட் பண்ண முடியல. அதனால் எல்லாருக்குமே ஒரே ஒரு சாரி மட்டும் சொல்லிக்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம டாங்கு பையன் நம்ம ஹீரோவை பார்த்து இவரை வந்து தனியாகவே ஒரு குதிரையை சாகடிச்சிட்டாரு. அப்படி இருக்கப்ப யாராச்சும் இவரை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக இவருக்கு குய் பிளாக் ஆச்சு ஏற்பட்டுருக்குன்னு யாருமே நம்ப மாட்டாங்கன்னு நம்ம டாங்கு பையலுமே சொல்லிட்டு இருக்கேன். அதோட மட்டும் இல்லாமல் நாங்கள் இருக்க இந்த ஒரு காட்டில் எக்கச்சக்கமான பீஸ்ட்டுங்க இருக்குது. இந்த பீஸ்ட்டுங்களை இந்த கல்ட்டில் இருக்க மிகப்பெரிய மார்ஷியல் மாஸ்டரால கூட இதை சமாளிக்க முடியாது. அப்படி இருக்கப்ப தேர்ட் யங் மாஸ்டர் கண்டிப்பா இந்த காட்டோட சென்றுக்கு போக மாட்டாருன்னு இவனு சொல்லிட்டு இருக்கப்ப தான் நம்ம ஹீரோவுமே அவனோட கல்டிவேஷன்ல இருந்து இப்ப கண்ணையுமே முடிச்சிடறான். அந்த டைம்னு பார்த்து நம்ம டாங்கு பையன் யங் மாஸ்டர் உங்களோட கல்டிவேஷனை நீங்களா முடிச்சிட்டாங்களான்னு டெரரா கேட்க இதை பார்த்துட்டு நம்ம பையன்லாம் ஒரு நிமிஷம் பயந்து போயிடறான். உடனே அவனுமே அவனை பார்த்து டே எதுக்காகடா அடிக்கடி என்ன இதை மாட்டம் பயமுறுத்திக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு ஆமா நீ உன்னோட கண்ணை இப்ப முழிச்சியான்னு கேட்டிருப்பான். ஆக்சுவலா நம்ம டாங்கு பையன் எப்ப பார்த்தாலும் கண்ணை மூடிக்கிட்டே தான் இருந்திருப்பான். ஏற்கனவே நம்ம ஹீரோ இவனை சடனா பார்க்கும் போதெல்லாம் எக்கச்சக்கமான டைம் பயந்து போயிருப்பான். அதோட மட்டும் இல்லாம இந்த டைம் இவன் வேற கண்ணை முழிச்சு பார்த்திருப்பானா. இந்த டைம் இதை பார்த்துட்டு நம்ம பையலுக்கு ஒரு நிமிஷம் அள்ளு விட்டுருது. அப்பதான் நம்ம டாங்கு பையலுமே நம்ம ஹீரோ பார்த்து யங் மாஸ்டர் நீங்க வந்து ஆல்ரெடி ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலுமே நீங்க வந்து எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க. அது உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும்னு நான் நம்புறேன்னு சொல்லியிருப்பேன். ஆக்சுவலா என்ன ப்ராமிஸ் பண்ணிருப்பானா, ஆக்சுவலா நம்ம ஹீரோ வந்து இந்த காட்டோட சென்றுக்கு போகணும்னு ஒரு பிளானா பண்ணிருப்பான். அதனால தான் நம்ம டாங்கு பையலுமே யங் மாஸ்டர் அந்த காட்டுக்கு நடுவுல எக்கச்சக்கமான மிட் லெவல் பீஸ்ட்டுங்களா இருக்குது. கண்டிப்பா அதை உங்களால சமாளிக்க முடியாது. அப்படி நீங்க அங்க போற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா நானுமே அங்க வருவேன்னு சொல்லியிருப்பான். உடனே நம்ம ஹீரோமே அவனை பார்த்து நீ சொல்றது எல்லாமே எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. இருந்தாலுமே எனக்கு இப்ப அதெல்லாம் கேட்கறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லியிருப்பான். நம்ம டாங்கு பையலுமே நம்ம ஹீரோ பார்த்து மாஸ்டர் நீங்க என்ன சொல்ல வரீங்க, எதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லைன்னு சொல்றீங்கன்னு கேட்டிருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோமே சொல்ல ஆரம்பிக்கிறேன், உனக்கு இன்னும் இந்த காட்டை பத்தி சரியா உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இப்ப வேணும்னாலும் இந்த இடம் ஆபத்து இல்லாம இருக்கலாம். ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடமே ரொம்பவுமே கொடூரமான ஒரு இடமா மாறப்போகுதுன்னு சொல்லியிருப்பான். இவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நம்ம டாங்கு பையலுமே திருன்னு முடிச்சுட்டு யங் மாஸ்டர் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு சரியா புரியல, தெளிவா சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோமே சொல்லியிருப்பான், இந்த ஒரு காட்டுல ஏதோ ஒரு பெரிய மிஸ்ட்ரி ஒன்று இருக்குது. இந்த காட்டுக்குள்ள எக்கச்சக்கமான ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இருக்குது. அதோட மட்டும் இல்லாம ஸ்பிரிச்சுவல் பீஸ்ட்டுங்களும் ஸ்பிரிச்சுவல் மூங்கில்களும் இருக்குதுங்க. அது கூட சேர்த்து இன்னொரு பெரிய மர்மமுமே இந்த ஒரு காட்டுக்குள்ள மறைஞ்சிருக்குதுன்னு சொல்லியிருப்பான். உடனே நம்ம ஹீரோவுமே நம்ம டாங்கு பையில பார்த்து நீ கொண்டுட்டு வந்த இந்த வெப்பன்ஸ் எல்லாம் வெறும் 8 மாசத்திலேயே ஃபுல்லா டேமேஜ் ஆயிருச்சு. ஆனா எனக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பா இந்த வெப்பன்ஸ் எல்லாமே அவ்வளவு சீக்கிரத்துல டேமேஜே ஆகவே ஆகாது. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த பீஸ்ட்டுங்கெல்லாம் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு காரணம் நான் சொன்ன அந்த ஒரு மிஸ்ட்ரி தான் சொல்லியிருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோவுமே அந்த மிஸ்ட்ரி என்னன்னு சொல்லியிருப்பான். இந்த ஒரு காட்டுல அளவுக்கு அதிகமான குய் எனர்ஜிங்க இருக்குதுங்க. இதனாலேயே இந்த காட்டுல அளவுக்கு அதிகமான ஹீலிங் எபிலிட்டி கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குது. அதுவும் அதோட எக்ஸ்ட்ரீம்ல இருக்குதுன்னு சொல்லியிருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோமே அவனோட கையில இருந்த அந்த ஒரு கட்டை கழட்டிட்டு நம்ம டாங்கு பையலுமே காட்டியிருப்பான். இதை பார்த்துட்டு அந்த பைபிள் எல்லாம் பயங்கரமா ஷாக் ஆயிருப்பான். என்னடான்னு பார்த்தா அந்த குதிரை அட்டாக் பண்ணதுல நம்ம ஹீரோட கை எலும்பெல்லாம் உடஞ்சி தனியா தொங்கிட்டு இருந்திருக்கும். ஆனா இந்த டைம் நம்ம ஹீரோட கை கம்ப்ளீட்டா ஹீல் ஆயிருக்கும். உடனே அவனுமே நம்ம ஹீரோ பார்த்து யங் மாஸ்டர் எலும்புங்க உடஞ்சு கண்டிப்பா அது ஒண்ணு சீக்கிரத்துக்கு 3 மாசமாவது கிட்டத்தட்ட ஆகும். அப்படி இருக்கப்ப உங்களோட கையை எப்படி இவ்வளவு சீக்கிரமா ஹீல் ஆனிச்சுன்னு கேட்டிருப்பான். நம்ம ஹீரோவுமே அவனை பார்த்து என்னோட கையை உடஞ்சி கிட்டத்தட்ட 1 வாரத்திலே அது ஹீல் ஆயிருச்சு. அதோட நீ வரதுக்கு முன்னாடி அந்த குதிரை கூட நான் சண்டை போட்டு அதை டிஃபீட் பண்ணேன். அதனால எனக்கு எக்கச்சக்கமான காயங்களும் ஏற்பட்டுச்சு. அந்த காயங்களுமே வெறும் 2 மணி நேரத்திலே அது கம்ப்ளீட்டா ஹீல் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருப்பான். இவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நம்ம டாங்கு பையன் பயங்கரமா ஷாக் ஆயிருப்பான். அப்பதான் அவனுமே நீங்க சொல்றத பார்த்தா இந்த காட்டுல எக்கச்சக்கமான ஹீலிங் பவர் இருக்குதுன்னு சொல்ல வரீங்களான்னு கேட்டிருப்பான். உடனே நம்ம ஹீரோமே அவனோட கையில ஒரு வெட்ட போட்டு நம்ம டாங்கு பையில பார்த்து நீ இதை நல்லா உத்துப்பாருன்னு சொல்றான். பார்த்தா நம்ம ஹீரோ அந்த காட்டுல இருக்க அந்த ஒரு ஹீலிங் எபிலிட்டியை பயன்படுத்தி காயமான அவனோட கையை கொஞ்சம் கொஞ்சமா ஹீல் பண்ண ஆரம்பிக்கிறான். இதனால அந்த இடத்துல ஒரு புது திசுவெல்லாம் உருவாகி கம்ப்ளீட்டா அவனோட கையுமே ஹீல் ஆயிருது. இதை பார்த்துட்டு நம்ம டாங்கு பையெல்லாம் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். அப்பதான் நம்ம ஹீரோமே சொல்றான், நான் என்னதான் இந்த காயத்தை ஹீல் பண்ணாலுமே அதோட ஹீலிங் பவர் இன்னுமே என்னோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா ஹீல் பண்ணிட்டு இருக்குது. இப்படியே இந்த ஒரு ஹீலிங் பவர் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி கடைசியில அந்த ஹீலிங் பவர் ஓவர்ஃப்ளோ ஆகும்போது அந்த ஹீலிங் பவர் அவங்களோட உடம்பால தாக்கு பிடிக்க முடியாம கடைசியில அது வெடிச்சு செதறிடும்னு சொல்லியிருப்பான். நான் சொன்ன இந்த ஒரு ப்ராசஸ் தான் இப்ப இந்த காட்டுலயுமே நடந்துகிட்டு இருக்குது. இந்த காட்டுல இருக்க அந்த ஒரு ஹீலிங் பவர் எல்லாம் 2 இல்லைன்னா 3 மாசத்துக்குள்ள ஓவர்ஃப்ளோ ஆகி இந்த காட்டுல ஒரு பெரிய பிளாஸ்ட் ஆக போகுது. இந்த காட்டுல இருக்க ஸ்பிரிச்சுவல் மூங்கில்களும் ஸ்பிரிச்சுவல் பெஸ்ட்டுகளுமே அந்த ஒரு பவரை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு அது வந்து மியூட்டேட் ஆகியிருக்குது. ஆனா மனிதர்களால இந்த ஒரு பவரை தாக்கு பிடிக்க முடியாது. இதனால அவங்க கண்டிப்பா செத்து போயிருவாங்க. அதனால நாம இந்த காட்டை விட்டு தப்பிச்சு போகணும், இல்லைன்னா நம்மளுமே இந்த காட்டுல செத்து போயிருவோம்னு சொல்லியிருப்பான். அதோட மட்டும் இல்லாம இன்னும் 3 மாசத்துக்குள்ள அந்த காட்டுக்கு நடுவுல இருக்க அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் மூங்கிலுக்குள்ள நான் வந்து எனக்கு சொந்தமாக்கி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பான். அப்பதான் நம்ம டாங்கு பையலுமே நம்ம ஹீரோ பார்த்து ஆனா யங் மாஸ்டர் டீமன் ஆடுவங்களை திரும்ப எப்ப வரணும்னு சொல்லவே இல்லை. அப்படி இருக்கப்ப அவரோட பர்மிஷன் இல்லாம உங்களால திரும்ப கல்ட்டுக்கு போக முடியாதுன்னு அவனுமே நம்ம ஹீரோ பார்த்து சொல்லியிருப்பான். இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம பையலுமே அவனை பார்த்து நக்கல ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, டீமன் ஆடுதா என்ன இந்த காட்டுக்கு அனுப்பி வச்சாருன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உண்மையை சொல்ல போனா நான் தான் அவர்கிட்ட இந்த கல்ட்டை விட்டு கொஞ்ச நாள் வெளியே போகணும்னு பர்மிஷன்
பர்மிஷன் கேட்டேன். அதுக்கு அவருமே அக்செப்ட் பண்ணிட்டாரு. அப்படி இருக்கப்ப இந்த காட்டை விட்டு எப்ப போகணும்னு நான் தான் டிசைட் பண்ணுவேன்னு நம்ம டாங்க பையில பார்த்துமே சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோ சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அவன் பயங்கரமா ஷாக் ஆயிருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோ சொன்ன மட்டுமே அந்த மூங்கில் காட்டுக்கு நடுவுல ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு பிளாஸ்ட் ஆக ஆரம்பிக்குது. அப்படியே கட் பண்ண அந்த ஃபோர்த் யங் மாஸ்டர் தான் காட்டுறாங்க. இவனுமே சுத்திலும் பொண்ணுங்களை உட்கார வச்சு ஒரு பாத் டப்ல குளிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அந்த முட்டா பையன் எப்படா இன்னமும் உயிரோட இருக்கான், ஒவ்வொரு நாளும் அவனை நினைச்சு என்னால சரியா தூங்க கூட முடியல அப்படின்னு இவனுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம டீமன் லார்டுமே இவனை மீட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு. இவனுமே அவரை மீட் பண்றதுக்காக போயிருப்பான். அந்த டைம் நம்ம டீமன் லார்டு இவங்கிட்ட என்ன சொல்லியிருப்பாருனா, இந்த டீமானி கல்ட்டோட பீக் மார்ஷல் ஆர்ட்ஸா ஒருத்தர் மாஸ்டர் பண்ணா மட்டும்தான் அந்த ஒரு மூங்கில் காட்டுல கிட்டத்தட்ட 3 மாசமாவது சர்வே பண்ண முடியும். ஆனா தேர்ட் யங் மாஸ்டர் கிட்டத்தட்ட 8 மாசம் அந்த காட்டுல சர்வே பண்ணிட்டு இருக்கான். அப்படி இருக்கப்ப நான் வந்து ஒரு ரூமர் கேள்விப்பட்டேன். அது என்னன்னா, நீ வந்து அந்த தேர்ட் யங் மாஸ்டர் கூட ஃபைட் பண்ணணும்னு சொன்னியாமா. அப்படி இருக்கப்ப உன்னால அவனை டிஃபீட் பண்ண முடியுமான்னு ஒரு டெரரான ஒரு லுக்ல பார்த்து கேட்டிருப்பாரு. அவர் பார்த்தா அந்த ஒரு பார்வைக்கே இவெல்லாம் பயங்கரமா பயந்து போயிருப்பான். அப்பதான் இவனுமே யோசிச்சு பார்க்கறான். எனக்கு தெரிஞ்சு டீமன் லார்டு என்கிட்ட என்ன சொல்ல வராருனா, ஆக்சுவலா டீமன் லார்டு என்கிட்ட என்ன சொல்ல வராருனா, அவரோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை விட அடுத்து இந்த கல்ட்டோட சக்சஸரை சூஸ் பண்றதுக்கான ஒரு முயற்சியில தான் அவர் ஈடுபட்டு இருக்காரு. அவர் பார்த்த அந்த ஒரு பார்வையிலேயே எனக்கு நல்லா புரிஞ்சு போயிருச்சு. நான் வந்து அவரை இம்ப்ரெஸ் பண்ணி ஆகணும்னா அதுக்கு முதல் நான் இந்த கல்ட்டில் இருக்க எல்லா மக்கள் முன்னாடியுமே அவனை ரொம்பவுமே கேவலமா நான் தோக்கடிக்கணும். அப்பனா மட்டும்தான் என்னால டீமன் லார்டோட மனசுல இடம் பிடிக்க முடியும். இந்த டைம் மட்டும் அந்த சேரியாங் மட்டும் இந்த இடத்துக்கு வரட்டும், அவனை கண்டிப்பா நான் சாகடிக்காம விட மாட்டேன்னு இந்த முட்டா பையிலுமே குளிச்சுட்டு இருக்கப்பயே அப்படியே அம்மனமா எந்திரிச்சு நின்றான். இந்த கருமத்தை பார்த்துட்டு அங்க இருந்த ஒரு பொண்ணு ஆளு மயக்கம் மட்டுமே விழுந்துருது. அப்பதான் நம்ம டீமன் லார்டுமே காட்டுறாங்க. நம்ம டீமன் லார்டுமே நான் வந்து தேர்ட் யங் மாஸ்டர் இங்க திரும்ப வர சொல்லலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்பதான் அவர் வளர்த்துட்டு இருந்தா அந்த ஒரு பீஸ்டுமே காட்டுறாங்க. பார்த்தா அங்க இருந்த பீஸ்ட ஒரு எலி கடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்திருக்கும். அப்பதான் நம்ம டீமன் லார்டுமே இந்த தேர்ட் யங் மாஸ்டருமே இந்த எலி மாதிரி தான் எல்லாருமே இவனை வந்து இப்ப வீக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்னால நல்லாவே உணர முடியுது அவன் வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவுமே நம்ம டாங்க பையில பத்தி ஆளு புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கா. என்னால நம்பவே முடியல, நீ வந்து டர்பைட் எலிமினேஷன் இருப்ப 5 இது கொண்டு வந்திருக்க, அதோட சேர்த்து நான் சொன்ன அந்த 3 இலைகளுக்குமே நீ வந்து ஒரு மூட்டை நிறைய கொண்டு வந்திருக்கேன்னு நம்ம ஹீரோவுமே நம்ம டாங்க பையில போட்டு புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கான். அப்பதான் நம்ம டாங்க பையிலுமே நம்ம ஹீரோ பத்தி, ஆனா யங் மாஸ்டர் எதுக்காக இந்த டர்பைட் எலிமினேஷன் இருப்ப கொண்டு வர சொன்னீங்கன்னு கேட்டிருப்பான். உடனே நம்ம ஹீரோமே அவனை பார்த்து இந்த ஹெர்பை வச்சு நம்மளால நிறைய விஷயங்களை பண்ண முடியும், அதோட மட்டும் இல்லாம இந்த ஒரு ஹெர்புக்கு எக்ஸ்ட்ரீமான ஒரு ஹீலிங் எபிலிட்டியுமே இருக்குது. இந்த ஒரு ஹெர்பை ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான ஆளுங்க மட்டும் தான் யூஸ் பண்ணும். ரொம்பவுமே வீக்கான ஆளுங்க இதை யூஸ் பண்ணாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு பாய்ஸ்டா மாதிரி இருக்கும். அந்த காட்டோட சென்றுக்கு போகும்போது எனக்கு வந்து இது கண்டிப்பா யூஸ் ஆகும்னு இவனும் சொல்லிட்டு இருக்கப்பதான் அப்பதான் நம்ம டாங்க பையிலுமே நம்ம ஹீரோட சொல்லியிருப்பான். ஆனா யங் மாஸ்டர் நீங்க கோமால இருந்தப்ப அந்த டாக்டர் பையபுல உங்களை ரெக்கவர் பண்றதுக்காக அளவுக்கு அதிகமா இந்த ஒரு ஹெர்பை தான் கொடுத்துருப்பான்னு சொல்லியிருந்திருப்பான். இவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கெல்லாம் பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அப்பதான் அவனுக்குமே அந்த டாக்டர் பையபுல மேல ஒரு டவுட்டுமே வர ஆரம்பிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இன்னும் ஒரு 2 வாரம் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அப்புறம் வந்து நான் வீட்டுக்கு போயிருவேன். அதுக்கப்புறம் நான் எப்பயும் போல வீடியோ அப்லோட் பண்றேன். அப்புறம் எப்பயும் போல யாராச்சும் வீடியோ ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உங்க பேரை வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.